திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி செவிலிய மாணவிகள் விடுதியில் மரம் முறிந்து விழுந்து 7 பேர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்கிட இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். காயமடைந்த 7 பேரும் தற்பொழுது எங்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? இதன் முழுமையான பின்னணி என்ன? திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக சொந்தமான செவிலியர் பயிற்சி பள்ளி மற்றும் செவிலிய மாணவிகள் தங்கக்கூடிய விடுதி ஆகியவை திண்டுக்கல் பேருந்து அருகே உள்ள பழைய நீதிமன்ற வளாக கட்டடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் உறவினர்கள், அதாவது மாணவிகளின் உறவினர்கள் இன்று மாணவிகளை சந்திப்பதற்காக வந்திருந்தனர். அனைவரும் வளாகத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தபோது அங்கிருந்த வாகை மரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளில் வாடிப்பட்டியைச் சேர்ந்த திலகம், அம்மாப்பட்டியைச் சேர்ந்த அழகர்சாமி, பொன்னுமாந்திரைச் சேர்ந்த வேளாங்கண்ணி, முத்தலகுப்பட்டியைச் சேர்ந்த கெலன், திலகா மற்றும் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவி கீர்த்தனா ஆகியோர் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். அக்கம்பக்கத்தினர் உடனடியாக கிளைகளை அகற்றி அந்த மாணவிகளை அருகில் இருந்தக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் அலுவலகத்திற்கு இந்த வாகனத்தின் மூலம் அழைத்து கொண்டு நேரடியாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமை இதேபோல ரவுண்ட் ரோட் பகுதியில் புளியமரம் ஒடிந்து விழுந்து குணசேகரன் என்பவர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. நன்றி சரவணன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.